இங்கே பார்த்தீங்களா, இதுதான் எங்களோட மாடி தோட்டம். நல்லா இருக்கா? இங்கே பார்த்தீங்களா, இது தக்காளி செடி, இது வந்து பச்சை மிளகாய், ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி. இது வந்து ரேடிஷு. மாடி தோட்டத்தில் வந்து வளர்க்குறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ஒரு ஃபீல் கிடைக்கும். இங்கே பார்த்தீங்களா, பூ இருக்குது, பச்சை மிளகாய் நல்லா இருக்கா? இங்கே பார்த்தீங்களா, பச்சை மிளகாய் வளர்ந்துட்டுருக்கு. தக்காளி வேறு மேலே சொன்னல, மேலே வளர்ந்துட்டுருக்கு, 4 மேலே வளர்ந்துட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்களா, கீழே இது வெண்டைக்காய் செடி, ரேடிஷோட இலை இப்படி தான் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. வளர்த்தா ரேடிஷோட இலை இப்படி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் தொங்கிட்டு இருக்கு பாருங்கள், தெரியுதா? இங்கே மொட்டு, இதோ இங்கே 2 மொட்டு வளர்ந்துட்டுருக்கு. இங்கே ஏற்கனவே வளர்ந்துட்டுருக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குன்னு? இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ மொட்டு, 11 மொட்டு வரைக்கும் இருக்கும். லெமன், அதாவது 11 பச்சை மிளகாய் வரைக்கும் இருக்கும். பார்த்தீங்களா, நல்லா காற்று வீசினா நல்லா வளருது. இன்னும் பூ பூக்கல, ஆனால் பச்சை மிளகாய் வந்துடுச்சு. சில இது பூ பூத்து பச்சை மிளகாய் வரும். இங்கே பார்த்தீங்களா, கீழெல்லாம் இங்கேருந்து வேறு பச்சை மிளகாய் வரும் போல் இருக்குது. பார்த்தீங்களா எவ்வளோ மொட்டு இருக்குது, நீங்களே பாருங்கள் எவ்வளோ மொட்டு இருக்குது. நிறைய பச்சை மிளகாய் இருக்கும். அதோடு இது நடுவில் இருந்து, இங்கே பார்த்தீங்களா, நடுவில் இருந்து வருது பார்த்தீங்களா. அதோட இங்கே பாருங்கள் பார்த்தீங்களா, தக்காளி செடி எல்லாமே இருக்குதுல. பார்த்தீங்களா, இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ இந்த பச்சை மிளகாய் நிறையா தரும். இந்த பச்சை மிளகாய் பாருங்கள், பச்சை மிளகாய் செடி ஃபஸ்ட்டு வளர்த்திங்கன்னா அது உண்மையிலே சீக்கிரமாக வளர்ந்துடும். அது பார்த்தீங்களா, பச்சை மிளகாய் நிறைய முட்டைலாம் விட்டுருக்கு பாருங்கள், எவ்வளோ பெரிய. இதை விட பெருசாகிடும் இந்த செடி, நல்லா வளர்ந்து நிறைய காய் கொடுத்தா. பாருங்கள், ரேடிஷ் கூட, ரேடிஷ் வந்து இப்போ சின்ன பாட்டில் தான் போட்டிருக்கோம், அப்புறம் பெரிய பாட்டில் போட்டுருவோம். இது நல்லா வளருதுல, ஹார்ட் மாதிரியே இருக்குது ஷேப். பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், தக்காளி ரொம்ப நல்லா வளருது. நான் சொன்ன மாதிரி இங்கே பார்த்தீங்களா, இங்கேருந்து இங்கே தெரியுதா, இங்கே ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கா. இங்கே பார்த்தீங்களா இலைலாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, இதுக்கு நடுவில் இருந்து இருக்குது பாருங்கள். பச்சை மிளகாய் பார்த்தீங்களா நல்லா இருக்கா, இது எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள். முக்கியமாக வந்து நம்ம வந்து இந்த அரிசிலாம் இருக்கும்ல, டெய்லியும் வந்து ரைஸ்லாம் செய்யும் போது அந்த தண்ணி, அப்புறம் தக்காளிலாம் தக்காளியோட தோல், வெங்காயத்தோல், மற்ற எல்லா காய்கறிலாம் வெட்டும் போது அதோட தோல், அப்புறம் வந்து அரிசி கழுவின தண்ணி, அரிசி வந்து சமைச்ச தண்ணி, எல்லாத்தையுமே செடிக்குன்னு ஒரு டப்பா வச்சு எல்லாத்தையும் அதில் ஊற்றிட்டு டெய்லியும் ஊற்றினீங்கன்னா நல்லா செடி வளரும். பாருங்கள், தக்காளி செடி நல்லா வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி நான் சொன்ன ப்ரிப்பரேஷனில் நீங்களும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா செடி வளரும். இப்போ இதெல்லாம் வளர்ந்த உடனே நிறைய காய் காக்கும், நிறைய காய் வந்து காய்ச்சிரும். இந்த ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி பச்சை மிளகாய் தான் வளருவேன் அப்படின்னு சொல்லுது பார்த்தீங்களா. அதோட தக்காளியும் வளர்ந்துட்டுருக்கு ஈடு கொடுத்து பார்த்தீங்களா. அதோட இந்த